ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், இந்த வீடியோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஐபோன் யூசர்ஸ்க்கும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ண போறேன். அது என்னன்னு கேக்குறீங்களா? சமீபத்துல நம்ம இந்திய அரசாங்கம் இந்த டிஓடி அப்படிமாங்கல்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அது வழியா ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி அறிவிப்புனா, இனி நம்முடைய போன்ல அந்த நெட்வொர்க் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா வழக்கம் போல எல்லா வீடியோலையும் நான் பதிவு பண்றதுதான் உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ரீசெண்டா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், இவங்க தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வருதுங்க. அது என்னன்னா, நாங்க ஒரு சர்வீஸை லான்ச் பண்ண போறோம். அது இந்தியா முழுக்க செயல்படுற மாதிரி ஒரு சர்வீஸை நாங்க லான்ச் பண்ண போறோம். அதுக்கு பேரு ICR, இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங் அப்படிங்கிற பேரு. சோ இது என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்ல முயற்சி பண்றேன். அப்போ இந்த டிஓடி என்ன பண்றாங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு 4G மொபைல் டவரை செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 27,000 டவருக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க, ஃபண்ட் பண்ண போறாங்க. அந்த ஃபண்ட் எந்த பேர்ல ஃபண்ட் பண்ண போறாங்கன்னா, டிஜிட்டல் பாரத் நிதி அப்படிங்கிற பேர்ல ஃபண்ட் பண்ண போறாங்க. ஃபண்ட்னா நிதி, உங்களுக்கு தெரியும். சரி, டிஓடி ஃபண்ட் கொடுக்க போறாங்க இத்தனை 1000 டவருக்கு. கண்டிப்பா இதுல பிஎஸ்என்எலுக்கு டவர் இருக்கும், ஜியோக்கு இருக்கும், ஏர்டெலுக்கு இருக்கும். இப்ப இவங்களை எல்லாத்தையும் ஒன்னா ஒருங்கிணைக்கிறாங்க. எதுக்கு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பார்த்தா, ரீசெண்டா ஒரு 2 ஸ்டேட்ல சரியான மழை. அதுல ஆந்திரா, தெலுங்கானா. சோ இந்த 2 ஸ்டேட்லயும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல சரியான பாதிப்புன்னு சொல்லலாம். சோ அங்க இருக்கிற மக்கள் யாருக்காச்சும் போன் கால் பண்ணணும்னா சிக்னல் இல்ல. சோ இந்த பிரச்சனையில இருக்கும் போதுதான் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ICR அப்படிங்கிற திட்டத்தை அங்க அமலுக்கு கொண்டு வராங்க. அதாவது இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங். இப்ப அந்த திட்டம் அந்த 2 ஸ்டேட்ல குறிப்பிட்ட மாவட்டத்துல அமலுக்கு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பிஎஸ்என்எல் சிம் வச்சிருக்கேன். என்னுடைய மொபைல்ல சிக்னல் இல்ல, நான் அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணணும். அப்போ இந்த செட்டப் இருக்குல்ல, ICR செட்டப், இந்த செட்டப் மூலியமா நம்ம எந்த டவரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. சோ உங்களுக்கு அந்த இடத்துல சிக்னல் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் யாருக்கு வேணாலும் போன் பண்ணலாம். சோ போன் பண்ணும் போது ஏதாவது ஒரு டவர்ல அது கனெக்ட் ஆகும். அது பிஎஸ்என்எல் டவரா இருக்கலாம், இல்ல ரிலையன்ஸோட டவரா இருக்கலாம், ஏர்டெலோட டவரா இருக்கலாம். ஏதாவது ஒரு டவர்ல அது கனெக்ட் ஆகி உங்களுடைய கால் அந்த நபருக்கு, பர்டிகுலர் நபருக்கு அது ரீச் ஆகும். சோ இதுக்கு பேர் தான் ICR, இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங். இந்த டிஓடி கணக்கு எடுத்ததுல கிட்டத்தட்ட ஒரு 38,000 ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியா இருக்கு. சோ அவங்க எல்லாம் இத பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்முடைய இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய டிஓடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அவங்க இந்த ICR அப்படிங்கிற திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ICR திட்டத்துக்கு கீழே பிஎஸ்என்எல் வராங்க, ஜியோ வராங்க, ஏர்டெல் வராங்க. ஆனா வோடாஃபோன் மட்டும் அந்த லிஸ்ட்ல இல்ல. என்னன்னு தெரியல. சோ இந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த டிஓடி ஃபண்ட் பண்றாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட மொபைல் டவர்ஸ்க்கு, அதுக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க, டேட்டாவை ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி உங்க போன்ல அந்த இடத்துல சிக்னல் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஏதாவது ஒரு டவர்ல அது கனெக்ட் ஆகும். நல்ல விஷயம் இல்ல? சோ இதைத்தான் நான் சொல்ல வந்தேங்க. ICR, இன்ட்ரா சர்க்கிள் ரோமிங், விரைவில். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோல டிஓடியோட இந்த ICR பத்தி ஓரளவுக்கு நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல இந்த யூடியூப் இருக்குல்ல, கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ண தட்டி விட்டுக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.